அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு ஜோதிடத்தை வச்சு சொல்லக்கூடியது, வெரி பேசிக்கான ஒரு பலன். இது அப்படியே மேட்ச் ஆகணும் 100% அப்படின்றதுக்கு இல்லை. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது கண்டிப்பாக மாறும். ஆனால் நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது எவ்வளோ % மேட்ச் ஆகுது அப்படின்றது அவங்க அந்த தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை பொறுத்து வேரி ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் ஏன் இதை பார்க்க போகிறோம், எங்கே தான் கூட இருக்குது, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இதில் இந்த வர்ற கேரக்டர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய விவாகரத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ராசி அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபோட கேரக்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படின்றதுனால ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை வரும். வாழ்க்கை சுமூகமாக போகிறதுக்கான, சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகே, மேஷம் விருச்சிகம் இந்த ராசி லக்னக்காரங்க 2 பேருக்குமே ஓரளவுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஆர்ட்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று டான்ஸ் ஆடுறவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா ட்ராயிங் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக சமைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சினிமா பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சினிமாவில் நடிக்கலாம், நாடகம் பண்ணலாம், என்னென்ன கலைகள், கலைகள் 64ன்னு சொல்கிறாங்கள, அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கலையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், அதை பண்ணுவாங்க. சிலர் இந்த கைவினை பொருட்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறது, சிலர் ஸ்டிச்சிங், ஃபேஷன் டிசைனிங், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவங்களே நல்லா மேக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்கப் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. புது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டுவாங்க. நியூவாக மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெஸ் பற்றின நாலேஜ்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ட்ரெஸ் சென்ஸ் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்க நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றத அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்களோட சாய்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களை நல்லா கேர் பண்ணிக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் அவங்களுடைய மைனஸ் பாயிண்டாகவும் கூட இருக்கும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பீங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த கேர் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ ஆனால் அவங்களுடைய கேரக்டர் உங்களை நல்லா பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொமான்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கலாம், இல்லை உங்களை டீச் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க பேச்சு கேட்டு நடக்கலாம். ஏன்னா உங்களோட கண்டிப்பாக ரொமான்ஸில் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வீட்டை அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும். ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா வீட்டை நீட்டாக வச்சுக்கணுன்றதை, க்ளீனாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் புதுசாக ஏதாவது இந்த வால் பெயிண்டிங் பண்ணுறது, நியூவாக ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுக்கிறது, பொக்கேஸ் வைக்கிறது, அந்த மாதிரியான கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ வீட்டை அழகாக வச்சுக்கணும் அப்படின்றத அவங்க விரும்புவாங்க. சினிமா பார்க்குறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கலாம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லக்ஸரியாக வாழணும். யார் கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் சொகுசாக வாழணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேரக்டராக இருக்கணும். எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்றது கூட அவங்களுடைய கேரக்டராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய க்ரௌடில் இருந்தாலும் தங்களோட அழகு மூலமாகவோ, பேசியோ, தங்களுடைய செய்கைகள் மூலமாகவோ மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க கார், பைக் அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கலாம். இல்லை அவங்களே ஓனாக கூட வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிரித்து பேசி காரியத்தை சாதிச்சிடுவாங்க. உங்களை கவுக்குறா இருந்தால் சிரித்து பேசி தான் அவங்க காரியத்தை சாதிக்கணும். ஏன்னா உங்களை விட வீரமாக இருக்க மாட்டாங்க, உங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்க வலையில் விழுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிரித்து பேசி ரொமான்ஸ் சைடில் உங்களை கவுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பொண்ணாக இருந்து
ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட்டை வந்து கொஞ்சம் லேடியோட கேரக்டர் வந்து இருக்கலாம். லேடியோட கேரக்டர்னால் அவங்க வந்து ஆண்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பொண்ணுங்கக்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரியான கேரக்டர். என்ன அப்படின்னா ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறது, இன்னொருத்தரை டெபெண்ட் பண்ணியே இருக்கிறது, தானாக போல்டாக டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கேரக்டராக அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்குது. ஆணாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான கேரக்டர் வந்து இருக்கும். இவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து உங்களோட டாமினேட் பண்ணவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும். உங்களோட கொஞ்சம் டம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் உள்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகு, பேச்சு, செயல் இதிலெல்லாம் அவங்கள கவுத்திடுவாங்க. நன்றி.